வணக்கம். கேஎஸ்எம் பேக் ஹவுஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று சுவையான ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, நல்ல ஆரோக்கியம் நிறைந்த திருநெல்வேலி ஸ்டைல் பருப்பு சாதம் தான் பார்க்க போறோம். நல்ல தொளிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சாப்பாடு அரிசியிலே செய்யக்கூடிய ஆரோக்கியம் நிறைந்த உணவு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். தொளிப்பருப்பு சாதம் செய்யறதுக்கு ஒரு பெரிய பவுல நான் ஒரு 150 கிராம் அளவு தொளிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுல 100 கிராம் அளவு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுல சாப்பாட்டு அரிசி ஒரு 3 பங்கு அளவு சேர்த்துக்கோங்க. பருப்பு எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதுல 3 பங்கு அரிசி எடுத்துக்கலாம். பருப்பை வறுக்கவும் செஞ்சுக்கலாம், வறுக்காமையும் போட்டுக்கலாம். டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தொளிப்பருப்பு சாதம் திருநெல்வேலி ஸ்டைல்ல சூப்பரா செய்யக்கூடியது, நல்ல ஹெல்த்தியான முறையில செய்யக்கூடியது. குக்கர்ல நான் இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவு ஒரு 4 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பும் அரிசியும் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதுல 4 பங்கு தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இந்த அரிசி பருப்பை நம்ம சேர்க்க போறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம களைஞ்சி வச்ச அரிசி பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு சாதம் திருநெல்வேலி ஸ்டைல்ல செய்யக்கூடியது. பெண்களுக்கு ஏற்ற இந்த பருப்பு சாதம் செஞ்சு பாருங்க. இந்த சாதத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் உரிச்ச பூண்டு ஒரு 10 இருந்து 20 காணம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுல வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு சாதத்துக்கு இந்த பூண்டு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் கண்டிப்பா சேர்க்கணும். இதே ஸ்டைல்ல செஞ்சீங்கன்னா தான் இந்த திருநெல்வேலி ஸ்டைல் பருப்பு சாதம் நமக்கு வரும். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். இதுல நான் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு துண்டு சுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா தட்டிட்டு இதையும் இதோட சேர்க்க போறோம். நல்லா இடிச்சு வச்ச ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு சுக்கு இதெல்லாம் சேர்க்கணும். நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஜீரணம் ஆகிறதுக்காக இந்த சுக்கு இஞ்சி போடும்போது ஜீரணமும் ஆகும், வாசனையும் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு நல்ல கறி குழம்பு, மொச்சை, கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க திருநெல்வேலி பக்கம். இதுக்கு கருவாட்டு குழம்பு, முட்டை குழம்பு எதுவுமே எல்லாமே சூப்பராகவே இருக்கும் இந்த சாதத்துக்கு. நல்லா கொதிச்சு வருது. இது நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் நம்ம ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம்னா நல்லா கொதிச்சு வரும். தண்ணிலாம் வத்தி போய் நல்லா ஓரளவு சாதம் குழஞ்சி வேகிற வரைக்கும் நம்ம இந்த சாதத்தை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி பதம் 4 பங்கு அளவு வச்சிருக்கேன். அதுல கூட குறைய நீங்க பார்த்து சேர்த்துக்கலாம். இதுல நம்ம தேங்காய் துருவி வச்சிருக்க தேங்காவை 1 கப்பு லாஸ்ட் சேர்க்கணும். சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா சாதம் நல்லா குழைவா நம்மளுக்கு சூப்பராகவே கிடைக்கும். டேஸ்டும் சூப்பராகவே இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பருப்பு சாதம் பிகினர்ஸ் கூட சூப்பராகவே செஞ்சிடலாம். 1 பாட் ரைஸ்னால ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கும் இது சேர்த்து பேக் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராகவே சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. நல்லா தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஏன்னா தண்ணிலாம் வத்தி போயிடுச்சு, அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா ஒன்று போல திரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்ல குழைவா நம்மளுக்கு பருப்பு சாதம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அருமையான திருநெல்வேலி ஸ்டைல் பருப்பு சாதம் சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். என்னோட வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து கமெண்ட் செய்து கேஎஸ்எம் பேக் ஹவுஸை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.